இந்த கிறிஸ்தவத்தை பத்தி நான் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்தவம் அப்படின்றது வந்து இது ஒரு மதமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு மார்க்கம். இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த மதத்துல வேணா இருந்துக்கலாம். நீங்க இந்துவா இருக்கலாம், நீங்க முஸ்லீமா இருக்கலாம், இல்ல புத்த மதத்துல, இல்ல ஜெயினிசம், எந்த மதத்தை நீங்க பின்பற்றலாம் இருக்கலாம். இந்த கிறிஸ்தவன்றது வந்து நீங்க மதமா நீங்க என்னைக்குமே இதை கன்சிடர் பண்ண வேண்டிய கிடையாது. இந்த கிறிஸ்தவம் என்பது இது ஒரு வாழ்க்கை முறை. கடவுளாகிய கிறிஸ்து வந்து நிறைய போதனைகளை வந்து இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து எல்லா மனுஷங்களும் வந்து அவருடைய அன்பையும் அவர் இந்த மனுஷர்களுக்காக காட்டின எல்லா பாசத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நினைக்கிறாரு. அதுதான் வந்து அவர்களுடைய வேத புஸ்தகத்துல 1 தீமோத்தேயு 2:4 அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல சொல்லியிருக்கு. எல்லாருமே வந்து நல்லவங்களா மாறணும், எல்லாருமே கடவுளுடைய அன்பை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து கடவுள், அந்த ஒரு காரணத்தை தான் கடவுள் விரும்புகிறாருன்னு சொல்லி அவங்களுடைய வேத புஸ்தகத்துல போட்டிருக்கு. அதனால கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கிறிஸ்தவம் என்பது மதம் மாத்துறது கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அதனால உங்களை யாரும் வலுக்கட்டாயமா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுன்னு சொன்னாங்கன்னா அதை வன்மையா கண்டிங்க. ஆனா அதே நேரத்துல கிறிஸ்துவனுடைய அன்பை பத்தி சொன்னாங்கன்னா அது என்னன்னு காது கொடுத்து கேளுங்க.